இளைஞர் அஜித்குமார் மரணம் தொடர்பாக தற்போது நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வரக்கூடிய நிலையில் பிற்பகல் 2:15 மணிக்குள் அனைத்து அறிக்கைகளையும் தாக்கல் செய்யவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த வழக்கில் தற்போது காவல்துறை வானத்தில் இருந்து வந்தவர்கள் என்ற ஒரு காட்டமான கருத்தை நீதிபதி முன்வைத்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு மதுரை செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கருணாகரன், இப்போ இந்த வழக்கு விசாரணையினுடைய நீதிமன்றம் வைக்கக்கூடிய கேள்விகள் கவனம் பெறுகிறது. அது குறித்த விவரம் என்ன? அதாவது மடப்புறம் கோவில் தற்காலிக பணியாளர் அஜித் உயிரிழந்ததை தொடர்ந்து மனுதாரர்கள் மாரிஸ் குமார் வழக்கறிஞர் மற்றும் கார்த்திக் ராஜா ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரையில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் மரிய கிளீட் அமரில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் பலவிதமான கேள்விகளை எழுப்பினர். முக்கியமான கேள்வி என்னவென்றால், அந்த தனிப்படை பிரிவு போலீசார் யார் உத்தரவின் அடிப்படையில் அவர்கள் இந்த அஜித் குமாரை காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்காமல் பல்வேறு இடங்களில் வைத்து விசாரித்து அடித்துள்ளனர். இதற்கு யார் உத்தரவு விட்டது? இதற்கு தெளிவுபடுத்த வேண்டும். மேலும் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை முடிந்த பிறகு ஏன் தொடர்புடைய மேஜிஸ்ட்ரேட்டிடம் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை வழங்கவில்லை? மற்றும் இந்த வழக்கில் காவல் நிலையத்தில் வைத்து இந்த சாதாரண ஒரு திருட்டு சம்பவத்தை விசாரிக்காமல் அங்குள்ள CCTV பதிவுகளில் பதிவிடப்படும் என்பதை தவிர்ப்பதற்காக வெளியில் வைத்து நீங்கள் வைத்து அடித்துள்ளீர்கள். இது குறித்த வீடியோவும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனவே அந்த ஒருத்தரை தாக்குவது என்பது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது. காவல்துறை பொதுமக்களுக்கு பாதுகாப்புக்காகத்தான் உள்ளது. பொதுமக்களை தாக்கி அவர்களை துன்புறுத்துவதற்காக அல்ல. இவர்கள் காவலர்கள் அவர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அனைவருக்கும் முன் அவர்கள் சமம், வானத்தில் இருந்து குறித்தவர்கள் இல்லை என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பாக 4 முக்கியமான கேள்விகளை எழுப்பியுள்ளனர். என்ன கேள்வி என்றால், இந்த வழக்கில் அந்த யார் SP அல்லது DSP யார் உத்தரவின் அடிப்படையில் இந்த தனிப்படை பிரிவு போலீசார் அஜித்தை காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்காமல் பல்வேறு இடங்களில் வைத்து ஏன் விசாரித்தார்கள்? அதற்கு யார் உத்தரவு பிறப்பித்தது? ஒன்று. இரண்டாவதாக, பிரேத பரிசோதனை அறிக்கையை அந்த விசாரணை நடத்திய மேஜிஸ்ட்ரேட் திருப்போணம். நன்றி கருணாகரன், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.